நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொலம்பிய ஜனாதிபதி பேப்லோ எஸ்கோபர் வாழ்க. இந்த மாதிரி மக்கள் கோஷம் போடுவாங்கன்னு பேப்லோ என்னைக்கும் எதிர்பார்த்ததில்லை. அவனோட சின்ன வயசு கனவு எல்லாமே ஒரு பெரிய அதிகாரமிக்க பணக்காரனாகணும், அவ்வளவுதான். ஆனா அவன் கூடவே பிறந்த ஏழைகள் மேல இருந்த இரக்க சுபாவத்தினால பல ஆயிரம் மக்களுக்கு உதவி செஞ்சான். ஆனா ஒரு நாளும் அரசியலை பத்தி அவன் கனவு காணல. ஆனா இன்னைக்கு அதுவே அவனை தேடி வருது. பேப்லோவை பொறுத்த வரைக்கும் இந்த கோஷத்தால பெருசா பாதிக்கப்படல. அது அந்த அளவுக்கு பெருசா அவன் காதுலையும் வாங்கல. ஆனா பேப்லோ கூட வந்த அவனோட கேங் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க, ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி பேப்லோ கிட்ட அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா பேப்லோ வழக்கம் போல எதுவும் பேசாம அமைதியா இருந்தான். இதுக்கு நடுவுல பேப்லோவோட போதை மருந்து கடத்தல் தொழில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் கொட்ட ஆரம்பிக்குது. நிலங்களையும் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் ஆயுதங்களையும் வாங்கி குவிக்கிறாங்க பேப்லோ கேங். பொழுதுபோக்குக்காகவும் ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் சுமார் 7500 ஏக்கர்ல நெப்போல்ஸ்ன்ற இடத்துல மாளிகையோட சேர்த்து பெரிய விலங்கு பண்ணை, அதாவது ஒரு ஜூவையே உருவாக்கினா பேப்லோ. பல நாடுகள்ல இருந்து பலவிதமான மிருகங்களையும் பறவைகளையும் இறக்குமதி செஞ்சு தனியார் ஜூவை உருவாக்கினா அரசாங்கத்துக்கிட்ட எந்த அனுமதியும் வாங்காம. மொத்த அதிகாரிகளும் பேப்லோவோட பாக்கெட்ல இருக்கும்போது யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? அவன் முதலா வாங்கின ஒரு குட்டி ஃப்ளைட்டை அந்த பகுதியோட என்ட்ரன்ஸ் கேட்ல தலைக்கு மேல வச்சான். இந்த ஜூவை பத்தின வீடியோ, பேப்லோவோட பொழுதுபோக்கு வீடியோ நிறைய யூடியூப்ல இருக்கு. முடிஞ்சா அதை பாருங்க. அப்பதான் பேப்லோ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு புரியும். ஜூ திறந்த சில மாதங்கள் கழித்து மக்களோட பொழுதுபோக்குக்காக ஜூ திறந்து விடப்படுகிறது. எந்த கட்டணமும் இல்லை, அனைவருக்கும் இலவசம்னு பேப்லோ சார்பா கொலம்பியா முழுக்க போஸ்டர் ஒட்டப்படுது. மக்கள் கூட்டம் கூட்டமா பேப்லோவோட ஜூக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால பேப்லோவோட ஜூவை பத்தின தகவல் மீடியா முழுக்க ஒளிபரப்பப்படுது. அனுமதி வாங்காம இவ்வளோ பெரிய ஜூவை எப்படி ஓபன் பண்ண முடியும்னு கேள்விகள் எழுப்பப்படுது. இது என்னடா புது தலைவலின்னு நினைச்ச கொலம்பியா அரசாங்கம் உடனே ஜூக்கு ஆய்வுக்கு அதிகாரிகளை அனுப்பி விடுறாங்க. ஜூக்கு வந்த அதிகாரிகள் படை எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அங்க இறக்குமதி செய்யப்பட்ட எந்த மிருகத்துக்கும் அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கல. அதனால ஜூல இருக்கிற மிருகங்களை நாங்க சீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. உடனே பேப்லோக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. மாளிகையில ஓய்வுல இருந்த பேப்லோ ஒரு ஓப்பன் ஜீப்ல அதிகாரிகள் கிட்ட வரான். அதிகாரிகளை பார்த்து என்ன வேணும்னு கேட்கிறான். அதுக்கு அதிகாரிங்க முறையா அனுமதி வாங்காம நீங்க வச்சிருக்கிற மிருகங்களை நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்க. உடனே பேப்லோ, இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரும் என்னோட நண்பர்கள். பேப்லோ நல்லபடியா பார்த்துப்பான்ற நம்பிக்கையில என்கிட்ட இருக்கிறாங்க. எங்க இருந்தோ எவனோ வந்து என்னோட நண்பர்களை தூக்கிட்டு போறத பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ இல்ல, உன்னோட மொத்த கொலம்பியா படைய வந்தாலும் சரி, என்னோட நண்பர்கள் மேல கை வைக்கணும்னு நினைச்சா ஒருத்தனும் என் எல்லையை தாண்டி உயிரோட போக முடியாது. பேப்லோ சொன்னதை கேட்ட அதிகாரிகளுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. உடனே சமாதானமா பேப்லோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க என்ன சார் பண்றது? இது எங்களோட வேலை. அரசாங்கம் சொல்றத நாங்க பண்றோம், அவ்வளவுதான். ஆனா உங்க மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. நாங்க உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம் சார்ன்றாங்க. கொஞ்சம் சமாதானம் ஆன பேப்லோ, இப்ப அனுமதி வாங்கல, அவ்வளவுதான். அதுக்கு ஃபைன் எவ்வளவு கட்டணும், பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. மற்றபடி இனிமே இந்த ஜூ பக்கம் ஒரு அதிகாரி கூட வரக்கூடாது. இது மொத்தம் மக்களுக்காக நான் தயார் பண்ண ஜூ. அவங்கள தவிர வேற யாரும் உள்ள நுழையறத நான் விரும்பல. பேருக்கு ஒரு ஃபைன் போட்ட அதிகாரிங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இந்த விஷயம் பத்திரிகைகள்ல பெருசா எழுதப்படுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, மொத்த பத்திரிகைகளும் பேப்லோக்கு ஆதரவா நியூஸ் போடுறாங்க.
அரசாங்கத்தால செய்ய முடியாததை ஒரு தனி மனுஷன் செய்யறான். மக்களுக்காக பேப்லோ திறந்த ஜூவை அரசாங்கம் மூட பாக்குதுன்னு நியூஸ் போடுறாங்க. இத பார்த்த கொலம்பியா மக்கள் பேப்லோக்கு ஆதரவா அரசாங்கத்துக்கு எதிரா அங்கங்க போராட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கொலம்பியா முழுக்க பேப்லோவோட நல்ல காரியங்கள் பேசப்படுது. இந்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்தும் மீடியா கிட்ட இருந்தும் அவனுக்கு ஆதரவு கிடைக்கும்னு பேப்லோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க பார்த்தாலும் ஜனங்க பேப்லோன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏற்கனவே அவனோட ஆளுங்க பேப்லோவை அரசியல்ல இறங்க சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மக்களோட ஆதரவும் பெரிய அளவுல இருக்கு. பேசாம ஒரு ஆட்டம் ஆடி பாத்திரலான்னு யோசிச்ச பேப்லோ இத பத்தி அவனோட உயிர் நண்பன் குஸ்டாவோ கிட்ட பேசுறான். ஆனா குஸ்டாவோ இது ரொம்ப ஆபத்து பேப்லோ, கடத்தல் தொழிலை விட ரொம்ப மோசமான ஒரு தொழில் அரசியல். அதுல நம்பிக்கையானவன் ஒருத்தனும் இல்ல, மொத்த பேரும் துரோகிங்க தான். இது நமக்கு சரிப்படாதுன்னு சொல்றான். ஆனா பேப்லோ இல்ல குஸ்டாவோ, நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு ஆட்களை கூட வச்சிருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் நினைச்சா நம்மள ஒன்றும் இல்லாம செஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நாமளே ஒரு அரசாங்கமா மாறிட்டா நம்மளையும் எவனும் எதுவும் செய்ய முடியாது, நம்ம தொழிலையும் எதுவும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம நம்ம நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு உயிர் கூட பசியினால போகக்கூடாது. அதுதான் என் லட்சியம். அதுக்கு நாம வெறும் பணக்காரனா இருந்தா மட்டும் பத்தாது, அரசியல் அதிகாரம் உள்ளவனா இருக்கணும். நான் அரசியல்ல இறங்க தான் போறேன். ஒரு நாள் கொலம்பியாவோட பிரசிடென்டா ஆக தான் போறேன். நீ என் பக்கத்துல மட்டும் துணையாரு நண்பா, எனக்கு அது போதும். நாம இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். பேப்லோ ஆக்ரோஷமா பேசுனதை கேட்ட குஸ்டாவோ அவனை கட்டி பிடிச்சு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறான். உண்மையை சொல்லணும்னா குஸ்டாவோ மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பேப்லோ கொடுத்து வச்சிருக்கணும். குஸ்டாவோ பேப்லோக்காகவே வாழ்ந்தான், பேப்லோக்காகவே செத்தான். அதை பத்தி வரும் பகுதிகளில் பார்க்கலாம். இப்ப தேர்தல் களத்துக்கு வருவோம். முதல் கட்டமா ஒரு ஆழம் பார்த்தலான்னு முடிவு பண்ண பேப்லோ அவன் வளர்ந்த என்விகாத்தோ பகுதியோட பாராளுமன்ற உறுப்பினரா போட்டி போட முடிவு செஞ்சு கொலம்பியால பிரபலமா இருந்த 2 கட்சிகள்லயும் சீட்டு கேட்கிறான். 2 கட்சியும் பேப்லோக்கு சீட்டு தரதா சொல்லுது. ஆனா கடைசி நேரத்துல 2 கட்சியும் பேக் வாங்கிருது. இதனால கடுப்பான பேப்லோ கொலம்பியால இருந்த ஒரு சின்ன கட்சியில சேர்ந்து சீட்டு வாங்குறான். தேர்தல் ஆட்டம் சூடு பிடிக்குது. சும்மா பம்பரமா சுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்றான். பேப்லோ ஓட்டு கேட்க வரான்னு சொன்னாலே அங்க இருக்கிற மக்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பணமழை கொட்டுறத அவங்க நிஜமாவே நேர்ல பார்த்தாங்க. பேப்லோ வரத்துக்கு முன்னாடி அவனோட ஃப்ளைட்டுங்க வானத்துல பறக்க ஆரம்பிக்கும். பேப்லோக்கு உங்கள் ஓட்டுன்னு கார்டு அடிச்சு அதுல பணத்தை பின்னடிச்சு ஃப்ளைட்ல இருந்து மக்கள் மேல பணமழையா பேப்லோ ஆளுங்க கொட்டுவாங்க. மக்கள் எல்லாரும் போட்டி போட்டு பணத்தை அள்ளிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இதுவரைக்கும் பார்க்காத கொலம்பியா தேர்தல் களம் அதிர ஆரம்பிக்குது. தேர்தல் நாள் வந்தது. சந்தேகமே இல்லாம பேப்லோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு பாராளுமன்ற உறுப்பினரானான். கொலம்பியா வரலாறுலயே முதல் முறையா ஒரு கடத்தல்காரன் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளை, மிகப்பெரிய அரசியல்வாதிகளை தோற்கடிச்சு பாராளுமன்ற உறுப்பினர் ஆனது கொலம்பியா மட்டும் இல்ல, அதை சுத்தி இருந்த அத்தனை நாடுகளையும் பயமுறுத்துச்சு. ரொம்ப முக்கியமா அமெரிக்காவை கவலைப்பட வச்சுது. பேப்லோ ஒரு காற்றல் தலைவர் ஆனதுக்கு என்னெல்லாம் பண்ணா இப்ப அவன் அரசியல் தலைவரா மாறி இருக்கான். நாளைக்கு கொலம்பியாவோட பிரசிடென்ட் ஆயிட்டானா நினைச்சு பார்க்கவே அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஆகுது. அவங்க நாட்டையே போதைக்கு குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருக்கிற ஒருத்தன் இப்படி மான மரியாதையோட அரசியல் களத்துல ஜெயிப்பான்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. பேப்லோவை அடக்க ஒரு சமயம் வரும்னு காத்திருக்க ஆரம்பிக்குது அமெரிக்கா. ஒரு பக்கம் அமெரிக்கா காத்திருக்க, பேப்லோ பாராளுமன்றத்துக்குள்ள நுழைய போற நாளுக்காக பழந்தின்னு கொட்டப்பட்ட கொலம்பிய அரசியல்வாதிகள் காத்திருக்காங்க. இவ்வளவு நாள் பேப்லோ அவனோட கடத்தல் தொழிலுக்காக பணம் கொடுத்தான். அதை அரசியல்வாதிகள் சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அதுக்காக அவங்களோட பதவி மேலேயே பேப்லோ கை வச்சதை அவங்களால ஏத்துக்க முடியல. கோபத்தோட இருந்த அரசியல்வாதிகள் பேப்லோவை பாராளுமன்றத்தில் வச்சு கேள்விகள் கேட்டு மக்கள் முன்னாடியும் மீடியா முன்னாடியும் அவமானப்படுத்த முடிவு பண்றாங்க. பேப்லோ பாராளுமன்ற கட்டடத்துக்கு வரான்.
என்ட்ரன்ஸ்லயே அவனை தடுத்து நிறுத்தின காவலர்கள், சார் நீங்க டை கட்டி இருந்தாதான் உள்ள நுழைய முடியும்னு சொல்றாங்க. உடனே பேப்லோ கண்ணு செவக்க கோட்டுக்குள்ளேருந்து கன் எடுத்து தடுத்தவன் நெத்தி பொட்டுல வச்சு ஒரே அழுத்து. அப்படியே ரத்தம் தெறிக்க சரிஞ்சு விழுவான் தடுத்தவன். ஆனா அது கடத்தல்காரன் பேப்லோ, இது பாராளுமன்ற உறுப்பினர் பேப்லோ. கோட்டுக்குள்ளேருந்து பணத்தை எடுத்து அவனோட கையில கொடுத்துட்டு அவனோட டைய கழுத்துல வாங்கிக்கிட்டு சபைக்குள்ள நுழையிறான் பேப்லோ. வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு கேள்விகள் நேரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருடைய கேள்விகளும் போதை மருந்து கடத்தலை பத்தியும் அதுல வர்ற பணத்தை பத்தியுமே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அவனை கட்டம் கட்டுறது பேப்லோக்கு நல்லா புரியுது. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்மளோட புது உறுப்பினர் பேப்லோ எஸ்கோபர் பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேப்லோவை பார்க்குறாங்க. இன்னைக்கு பேப்லோ பேச தெரியாம பேசி மொக்க வாங்க போறது நாளைக்கு எல்லா பத்திரிகைகளையும் டிவிலையும் வரப்போறத நினைச்சு அரசியல்வாதிகள் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. பேப்லோ மெதுவா எழுந்து பேச ஆரம்பிக்கிறான். மாண்புமிகு தலைவர் அவர்களே, எனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி பேச சொன்னா என்ன பேசுறது? அதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாததை பத்தி நான் பேசுறேன், கேளுங்க. போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பசியோட சுத்திக்கிட்டு இருக்கிற நம்ம மக்களை பத்தி இந்த சபையில பேசுறதுக்கு நான் ஆடம்பரமா கோட்டு ஷூட்டு டை கட்டி வந்தாதான் இந்த சபையில உள்ள விடுவீங்களா? நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. இங்க கடத்தலை பத்தியும் அதுல வர்ற பணத்தை பத்தியும் ரொம்ப தீவிரமா பேசுறீங்க. அதே தீவிரத்தோட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நாட்டுல வேலை இல்லாம சுத்துற இளைஞர்கள் பத்தி, பசியோடையும் வேதனையோடையும் சுத்துற பெண்களை பத்தி, படிப்பில்லாம சரியான சாப்பாடு இல்லாம மெலிஞ்ச உடம்போட சுத்துற குழந்தைகள் பத்தி, நம்ம நாட்டுல எதுக்கெடுத்தாலும் தலையிட்டு நாட்டாம பண்ற அமெரிக்காவோட கொடுமையை பத்தி இந்த சபை கூட்டம் நடத்தியிருக்கா? ஒரு அரசாங்கத்தால செய்ய முடியாதத ஒரு தனி மனிதன் பேப்லோ எஸ்கோபர் செஞ்சிருக்கேன். மாசம் மாசம் ஒரு கிராமமா தத்தெடுத்து அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறேன், உயிரை காப்பாத்திருக்கேன், படிப்பு கொடுத்திருக்கேன், உணவு கொடுத்திருக்கேன். நியாயமா நீங்க எனக்கு பாராட்டு கூட்டம் நடத்தியிருக்கணும். முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பாராட்டையும் மரியாதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட சபையை நடத்துங்க, நன்றி. அவ்வளவுதான். மொத்த கூட்டமும் ஸ்டன் ஆகிருச்சு. சபையை பார்க்க வந்த ஜனங்க எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் கொலம்பியா பத்திரிகைகள் முழுக்க பேப்லோ பேசுனது தான் ஹெட்லைன்ஸ். பேப்லோ கிட்ட மொக்க வாங்கின அரசியல்வாதிங்க தொடர்ந்து பேப்லோவை வம்பிழுத்துட்டே இருந்தாங்க. அவன் மேல இருந்த பல குற்றச்சாட்டுகளோட ஆதாரங்களை சபையில காட்டி பேப்லோவே ராஜினாமா பண்ணிட்டு போறதுதான் சரியா இருக்கும்னு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா பேப்லோ எதையுமே காதுல வாங்கல. அதனால பேப்லோவை எப்படியாவது ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்காகவே ஒருத்தரை தயார் பண்ணாங்க. அவரோட பேரு லாரா, கொலம்பிய சட்ட அமைச்சர். போதை மருந்து கடத்தல் கும்பலை ஒழிக்கணும்னு எப்பவும் பேசிட்டு இருந்த மினிஸ்டர் லாராவை அரசாங்கம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. ஆனா பேப்லோவோட அரசியல் வருகையினால பதட்டம் அடைஞ்ச அரசியல்வாதிங்க லாராவை முன்னாடி நிறுத்தி பேப்லோவை பழிவாங்க முடிவு பண்ணாங்க. லாராக்கு எல்லா விதமான பவரும் கொடுத்தாங்க. அதிகாரத்துக்கு வந்த லாரா முதல் வேலையா மெத்தலின் கார்ட்டலுக்கு சொந்தமான 300 சிறு விமானங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்றாரு. இந்த சின்ன பிளைட்டுங்க மூலயமா தான் கொக்கைனை பேப்லோ பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தான். எங்கெல்லாம் கொக்கைன் விவசாயம் நடக்குதோ அங்கெல்லாம் ரைடு அடிச்சு பயிர்களை நெருப்பு வச்சு கொளுத்த ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாம பேப்லோ உதவினால நடந்த ஃபுட்பால் கிளப்புங்க, ட்ரஸ்ட்டுங்க, ஆபீஸுங்க எல்லாத்துலயும் ரைடு. சின்ன விஷயங்களுக்கே கோபப்பட்டு ஆக்ஷன் எடுக்கிற பேப்லோவால இப்ப எதுவுமே பண்ண முடியல. காரணம், பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அரசியல்வாதி வாழ்க்கை. பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருந்தான் பேப்லோ. ஆனா அவனோட கோவத்தை சீன்றதுக்குன்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணாரு லாரா. அப்படி என்ன பண்ண போறாரு லாரா? அதுக்கு பதில் பேப்லோ என்ன பண்ண போறான்றத அடுத்த பகுதியில பார்க்க வேணாம், இந்த பகுதியிலேயே பார்த்துடலாம். ஒரு காட்டு பகுதி நடுவுல மெத்தலின் கார்ட்டலுக்கு சொந்தமான ஒரு கொக்கைன் ஃபேக்டரி இருந்தது. கிட்டத்தட்ட 500 பேர் அங்கேயே தங்கி கொக்கைனை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக்டரிக்கு போறதுக்கு ரோடெல்லாம் கிடையாது, ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்கும்.
ஒரு நாள் நைட்டு திடீர்னு 5 ஹெலிகாப்டர்ல வந்த அதிரடிப்படை வீரர்கள் ஃபேக்டரியை தாக்க ஆரம்பிச்சாங்க. பதிலுக்கு ஃபேக்டரி காவலுக்கு இந்த பேப்லோ ஆளுங்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. 2 தரப்புக்கும் நடந்த பல மணி நேர சண்டையில ஃபேக்டரி அதிரடிப்படை கண்ட்ரோலுக்கு வருது. காட்டுக்குள்ள தப்பிச்சு போனவங்களை தவிர்த்து கிட்டத்தட்ட 200 பேராவது இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டு இருப்பாங்க. மொத்த ஃபேக்டரியையும் நெருப்பு வச்சு அழிச்சிட்டு வந்துருது அதிரடிப்படை. அவ்வளவுதான். தகவலை கேட்ட பேப்லோக்கு உச்சி மண்டையில சுருந்து. அரசியலாவது வெங்காயமாவது பதவியாவது புண்ணாக்காவது எடுங்கடா எல்லாரும் துப்பாக்கிய. அந்த மினிஸ்டர் லாராவை கொன்னுட்டு தான் மறுவேளை. அங்கங்க சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குது. ரகசியமா நடந்துகிட்டு இருந்த ஃபேக்டரியை பத்தி அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்தவங்க நினைச்சவங்க எல்லாரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. தினமும் ரோடுகள்ல அடையாளம் தெரியாத பிணங்கள் விழுந்துகிட்டே இருக்கு. சட்ட அமைச்சர் லாராவை கொன்னே ஆகணும்னு பேப்லோ ஆளுங்க கிளம்பி இருக்கிற தகவல் உளவுத்துறை மூலமா அரசாங்கத்துக்கு போகுது. ஒரு மினிஸ்டர் கொல்லப்பட்டுட்டார்னா அது அந்த அரசாங்கத்துக்கே அவமானம் ஆயிடும். அதை தவிர்க்கணும்னு நினைச்ச அரசாங்கம் மினிஸ்டர் லாராவை நாடு கடத்த முடிவு பண்றாங்க. 1984 ஏப்ரல் 30 செக்கோஸ்லோவியா நாட்டுக்கு மினிஸ்டர் லாராவை கொலம்பியா தூதுவரா அனுப்ப அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. அது சம்பந்தமா ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு லாரா அவரோட கார்ல பின் சீட்ல வந்து உக்கார்றாரு. அவரோட காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பு வாகனங்கள் வீரர்களோட தயாரா கிளம்பி நிக்க லாராவோட கார் கிளம்புது. லாராவோட கார் கிளம்பி ஒரு 15 நிமிஷம் இருக்கும். மெயின் ரோட்ல சைரன் போட்டுக்கிட்டு டிராபிக்கை கிளியர் பண்ணிக்கிட்டு பாதுகாப்பு வாகனங்கள் போக சிவப்பு சிக்னல் போடப்படுது. கார்கள் நிக்குது. அப்ப எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாம ஒரு 2 வீலர்ல வந்த 2 பேரு அவங்களோட மிஷின் கன்னை எடுத்து தாறுமாறா லாராவோட காரை சுட்டுட்டு வேகமா பறக்குறாங்க. உடனே பாதுகாப்பு வீரர்கள் பதிலுக்கு சுட 2 பேர்ல ஒருத்தன் அங்கேயே சுருண்டு விழுந்து சாகுறான். ஒருத்தன் தப்பிச்சிடுறான். வேகமா ஓடி வந்த வீரர்கள் லாராவோட கார் கதவை திறக்க அங்க கழுத்து நெஞ்செல்லாம் குண்டு பாஞ்சி ரத்த வெள்ளத்துல மினிஸ்டர் லாரா போனமா கிடக்கிறார். மெத்தலின் கார்டல் முதலாளி பேப்லோ எஸ்கோபருக்கு வாழ்த்து செய்திகள் வந்து குமியுது. அவனோட எதிரி லாரா கொல்லப்பட்டதுக்காக பேப்லோக்கு நிறைய வாழ்த்து லெட்டருங்க வருது. அதே சமயம் அமெரிக்கா பிரசிடென்ட் ரொனால்ட் ரீகன் கிட்ட இருந்து கொலம்பியா பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. உங்க நாட்டோட மினிஸ்டர் போதை மருந்து கடத்தல் கும்பலால கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டோம். சொந்த நாட்டு மினிஸ்டரையே காப்பாற்ற முடியாத உங்க அரசாங்கத்தை நினைக்கும் போது கோவப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியல. நாளுக்கு நாள் உங்க நாட்டில இருந்து எங்க நாட்டுக்கு போதை மருந்து கடத்தல் அதிகமாகிட்டே வருது. அதனால இந்த விஷயத்துல நாங்க நேரடியா இறங்க முடிவு பண்ணியிருக்கோம். எங்க நாட்டை போதை மருந்தால அழிச்சுக்கிட்டு இருக்க கடத்தல்காரர்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்கள நீங்க உடனே கைது பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிவிடணும். கடத்தல்காரர்களுக்கு அமெரிக்க சட்டப்படி தண்டனை கிடைக்கும். அப்படி உங்களால கைது பண்ண முடியலன்னா கடத்தல்காரர்களை உயிரோடவோ பிணமாவோ பிடிக்க அமெரிக்க படை உங்க நாட்டுக்குள்ள வர வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. கொலம்பியா பிரசிடென்ட்டுக்கு வேர்த்து ஊத்த கைகள் நடுக்கத்தோட அமெரிக்கா அனுப்பின கடத்தல்காரர்கள் லிஸ்ட்டை பார்க்குறாரு. அதுல பேரு த கிரேட் ஸ்மக்லர் பேப்லோ எமிலியோ எஸ்கோபர். கொலம்பியா அரசியல்ல பேப்லோ நுழைஞ்சதுக்கு பல 100 உயிர்களும் சட்ட அமைச்சர் லாராவோட உயிரும் பறிக்கப்பட்டது. இப்போ கொலம்பியா அரசியல்லையும் நாட்டுலையும் அமெரிக்கா உள்ள நுழைய போகுது. பல ஆயிரம் உயிர்கள் போக போகுது. போலீஸ் ஏட்ல இருந்து கமிஷனர் வரைக்கும், ஜூனியர் வக்கீல்ல இருந்து கொலம்பியா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வரைக்கும் இறக்கமே பார்க்காம கொல்லப்பட போறாங்க. பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து கொலம்பியா பேசஞ்சர் பிளைட் வரைக்கும் குண்டுகள் வெடிக்க போகுது. மொத்தத்துல ஒரு உள்நாட்டு போரையே கொலம்பியா சந்திக்க போகுது. ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரோட மகன் ஒரு நாட்டையே சதறடிக்க போறான். காத்திருங்க, அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.